ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்டாக நான் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ரீல்ஸில் வந்து என்ன போட்டிருந்தது, அதாவது ஆஹ், அதாவது பொண்ணு பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை பொண்ணு ஃபேமிலி. ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்து வெட்டிங் saree எடுக்கிறாங்க. பொதுவாக வந்து எல்லாம் அப்படி தானே நடக்கும். ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த அந்த பார்ட்டை வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு 11 இயர்ஸ் பேக் என்னோடய நிச்சயதார்த்த புடவை எடுக்கப்பட்ட டைமிங் 5 மினிட்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வரல. அப்போ வந்து அவர் பாலிமரில் அப்போவே லைவ் வந்துருச்சு. ஸோ லைவ் நியூஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் நம்ம சரி ஓகே பெரியவங்களாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வாயை திறக்கவே முடியல. அதே மாதிரி வெட்டிங் saree மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 hourல எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கும் என் ஹஸ்பண்ட் வரல. இதுவே சென்னை டி நகரில் தான் எடுக்கிறோம். ஆனால் வந்து வரல. எனக்கு வந்து அது எனக்கு அப்போ இது மாதிரிலாம் அதாவது வரணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது கேட்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா மேரேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் இல்லையா? பேசி பழகும்போது நான் வந்து அப்பப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து முகூர்த்த saree அதாவது கல்யாண saree எடுக்கிறதுக்கும் வரல, என்கேஜ்மெண்ட் saree எடுக்கிறதுக்கும் வரல. அவருக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கிட்டார்னா, என்னோடய saree எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அவர் வந்து அவருக்கான ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டார் ரிசப்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய கல்யாண பர்ச்சேஸ் வந்து போச்சு. என்ன மாதிரியே ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களா நீங்கள்? ஆமாங்க, எனக்கும் வந்து மாப்பிள்ளை வராமல் நான் மட்டும் தான் போய் தனியாக போய், அதாவது மாமியார் கூட ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து நான், எங்கள் அம்மா, என்னோடய அத்தை எல்லோரும் போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி மாப்பிள்ளை இல்லாமல் கல்யாண saree வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்றைக்கா இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு 12 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த 12 இயர்ஸும் நான் வந்து அந்த ஒரு ரீல் பார்த்தேன்னா எனக்கு எப்பயுமே கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போய் எடுக்கலையே, அட்லீஸ்ட் நம்ம வீடியோ அந்த ஷூட்லாம் கூட வேண்டாம், இதை நம்ம போய் எடுக்கிறோன்றத வீடியோ எடுக்கணும்